நவநாகரீகம் அலங்கார சின்னம் மலை போல மின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னம் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நிலா துள்ளி வரும் வெள்ளி நிலா துவண்டு விழும் கொடியிடையா. வணக்கம் மக்களே, யூகே தமிழ் புலக்கில இருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நானும் நல்ல சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சல்மன் மீன்ல இங்கிலீஷ் முறையில ஒரு சாப்பாடு செய்து காட்ட போறேன். உருளைக்கிழங்கு போட்டு இங்கிலீஷ்காரர் எப்படி ஒரு லஞ்சை செய்வினமோ அதை நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். எப்படி செய்யறேன், என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்க்கறதுக்கு முதல் என் சேனலை யாராவது புதுசா பாக்குற நீங்களாக இருந்தா பெல் ஐகானை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்க. அப்பதான் நானும் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவையும் இப்படியான உணவுகளை செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு இப்ப காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்வோம். எப்படி இந்த சல்மன் சாப்பாடு, அதாவது ஒரு மதிய வேளை உணவு இருக்க போதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். மீன் சாப்பாடு செய்யறதுக்கு எல்லா பொருட்களுமே இருக்குது. இதுல 2 துண்டு மீன் எடுத்து வடிவா கழுவி செதில் எல்லாம் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு. உப்பு போட போறேன், மிளகு பவுடர், கேச்சனன்னு சொல்லப்படுற சீசனிங் இருக்கு, மஸ்டர்ட் சோஸ் இருக்குது, ரோஸ்மேரி இருக்கு, ஓல் பர்பஸ் சீசனிங் இருக்கு, கார்லிக் பவுடர் இருக்குது. இது வெந்தய கீரையை சேர்ந்தது, அஸ்பகஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு வடிவாக கழுவிட்டு தோலை ஸ்லைட்லியாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் தோலோடையும் போடலாம். அதை பார்க்க கொஞ்சம் கருப்பாக இருக்குது, அதனால் நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வடிவாக உங்களுக்கு விரும்பின ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நான் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கக்கூடியது இந்த மீன் உணவு. சிம்பிளாகவும் வீட்டில் செய்யலாம் நீங்கள். ஸோ இங்கிலீஷ் மக்கள் இப்படித்தான் சிம்பிளான முறையில் சமைச்சு கொள்ளினம். இப்போ கொதிக்கிற தண்ணிக்கு உப்பு போட்டுக்கொள்கிறேன். இதுக்குள்ளே வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க போட்டு ஒரு 5 நிமிடம் அவிச்சுக்குள்ள வேணும். நல்லா கறியாக வைக்கக்கூடாது. இப்போ 2 துண்டு மீனை எடுத்து இந்த போலுக்கு போட்டுக்கொள்கிறேன். இப்போ சீசனிங் எல்லாம் போட்டுக்கொள்கிறேன். இப்போ உப்பு போட்டுக்கொள்கிறேன். உப்பை வடிவாக போடணும் முதல்ல. இப்போ கேஜன்னு சொல்லப்படுகிற சீசனிங் போடுறேன். உண்மையில மீனுக்கு போட்டு சமைக்கும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி ஆல் பர்பஸ் சீசனிங்கும் போடலாம். நீங்கள் விரும்பினா ஒன்றை போடலாம். நான் 2மே போட்டுக்கொள்கிறேன். நல்ல சுவையாக இருக்கும். கார்லிக் பவுடர் போட்டுக்கொள்கிறேன். பவுடராகவே போடணும், அப்போதான் இந்த பொரிக்கிறதுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இப்போ கருப்பு மிளகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன். மஸ்டர்ட் அதாவது சோஸ்ன்னு சொல்லலாம். இது ஃப்ரெஷ்ஷாக அரைக்கப்பட்டு கடையில் விற்கப்படுது. ஸோ அதில் 2 டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்பூனாலேயோ இல்லையான்னு சொன்னால் கையை வடிவாக வாஷ் பண்ணிவிட்டு கழுவிக்கொள்ளுங்க. நான் இப்போ ஸ்பூனால் வடிவாக எல்லா இடமும் மசாஜ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த மீனுக்கு. மஸ்டர்ட் நல்ல சுவையாக இருக்குது மீனுக்கு போட்டு சமைக்கும் பொழுது, இப்படி அந்த பொரிக்கிறதுக்கு போட்டு சமைக்கும் பொழுது. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு ஆயில் விட்டுக்கொள்கிறேன். அதாவது ஃபிஷ் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலை விட்டுக்கொள்கிறேன். மீன் பொரிஞ்சு கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட பொரிக்கிறதுக்கு ஒரு 3-4 நிமிடங்கள் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷ் வடிவாக பொரிஞ்சு கொண்டிருக்குது. கீழ்ப்பகுதியைத்தான் முதல் வச்சுக்கொள்ளணும் பொரிக்கிறதுக்கு. திருப்பி நான் இப்போ மற்ற பகுதியை போட்டுக்கொள்கிறேன். தோல் அப்போ தான் சேர்ந்துருக்கு. நீங்கள் முதல் ஸ்கின்னை போட்டிங்கன்னு சொன்னால் அது சுருங்காது, கிளம்பிடும் ஸ்கின். ஸோ இப்போ பொரிக்கப்பட்ட மீனை நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கும் அவங்கி வந்துட்டு அடுப்பு டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அஸ்பகஸ் வடிவாக கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன். கீழ்ப்பதியை லைட்டாக வெட்டிட்டு பார்க்கவே தெரியுது பச்சை கலரில் இருக்குது. இன்சுலினை தண்டவாளில் சுரக்கும்னு சொல்லப்படுது. இந்த ஃபிஷ் பொரிச்ச ஆயிலில் இதையும் போட்டு பொரிச்சு கொள்கிறேன். கொஞ்சம் பொரிஞ்சு வரைக்க அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் கொட்டி இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ கார்லிக் பவுடர், உப்பு, அதே நேரம் பிளாக் பெப்பரும் போட்டுக்கொள்கிறேன். அதாவது கருப்பு மிளகு பவுடர், அதோட மஸ்டர்ட் சோஸ் போடுறேன். மஸ்டர்ட் சோஸ் இந்த மீன் இதுக்கு போட்டு சமைக்கும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். அதனால் நான் இந்த உருளைக்கிழங்கும் போட்டு நான் சமைச்சு கொள்கிறேன்.
இப்போ வந்து சில்லி ஃப்ளாக் வந்து போட்டுக்கொள்கிறேன், மிளகாய் தூள்கள் போடுறேன், ரோஸ்மேரி போட்டுக்கொள்கிறேன், ட்ரையாக இருக்கிறது. அத்துடன் வந்து டில்லி என்று சொல்லப்படுகிற சைனீஸ் வெந்தயக்கீரை ரகத்தை சேர்ந்தது அந்த இலை, அதையும் வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மதிய உணவு வந்து குயிக்காக வந்து ரெடியாகி விட்டது. உண்மையில் ப்ரிப்பேர் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மினிட்ஸில் இந்த சாப்பாடு ரெடி ஆகிடும். கார்போஹைட்ரேட் எல்லாமே கலக்கப்பட்டு நல்ல ப்ரோட்டீன் கலக்கப்பட்டு 2 பேர் வடிவாக சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு ரெடியாகி விட்டது. உங்களுக்கும் சாப்பிடணும் போல் வாய் ஊறும், அப்படி சுவையாக இருக்கக்கூடியது. உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் தேவையான்னு சொன்னால் லெமன் ஜூஸை மேலுக்கு பிழிஞ்சு விட்டுக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் இப்படி வெளியில் செய்து ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணிக்கொள்ளுங்க. அதனால் கர்ப்ஸ் வந்து குறைவாக, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து இதில் வந்து குறைவாகத்தான் இருக்குது. நீங்கள் இப்படி வந்து சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம். மிகவும் சுவையான இங்கிலீஷ் மதிய உணவு செய்து காட்டியிருக்கிறேன். சிம்பிளாக குயிக்காக வந்து வீட்டில் செய்யக்கூடியது, அதே நேரம் ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் இல்லை இப்படி வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க எப்படி இருக்கு, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதையும் வந்து இப்படியான ரெசிபியை செய்து சாப்பிட்டு கொள்வதற்கு மறந்துவாம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.